வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிரிட்டனில் இணைந்து நீடிக்க ஸ்காட்லாந்து மக்கள் விருப்பம். தனிநாடு பொது வாக்கெடுப்பில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. காஷ்மீரில் மழையால் பலியானோர் எண்ணிக்கை 277ஆக உயர்வு. 60,000 கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டிருப்பதாக முதல்வர் உமர் அறிவிப்பு. பத்மஸ்ரீ மாண்டலின் சீனிவாசன் உடல்நலக்குறைவால் மறைவு. பிரதமர் இரங்கல். கலைத்துறையினர் அதிர்ச்சி. விரிவான செய்திகள். கிரேட் பிரிட்டன் கூட்டமைப்பிலிருந்து ஸ்காட்லாந்தை பிரிக்கும் கோரிக்கையை ஓட்டெடுப்பின் மூலம் அந்நாட்டு மக்கள் நிராகரித்துள்ளனர். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்து நாடுகள் இணைந்து கிரேட் பிரிட்டன் என்ற பெயரில் கூட்டமைப்பு நாடுகளாக செயல்பட்டு வருகின்றன. கடந்த 307 ஆண்டுகளாக பிரிட்டன் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஸ்காட்லாந்தின் மக்கள் புறக்கணிக்கப்படுவதாக புகார் கூறிய ஸ்காட்லாந்து அரசின் தலைமை அமைச்சர் அலெக்ஸ் சால்மான் தனிநாடு கோரிக்கையை சில ஆண்டுகளுக்கு முன் எழுப்பினார். ஆனால் பிரதமர் டேவிட் கேமரூன் உள்ளிட்ட இங்கிலாந்தின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இப்பிரச்சினையில் மக்களின் கருத்தை அறியும் வகையில் ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. 55% பேர் பிரிவினைக்கு எதிராகவும் பிரிவினைக்கு ஆதரவாக 45% பேரும் ஓட்டளித்தனர். பிரிவினைக்கு எதிராக ஓட்டளித்தவர்களின் எண்ணிக்கை 18,77,252. பிரிவினைக்கு ஆதரவாக ஓட்டளித்தவர்கள் 15,12,688 பேர். ஸ்காட்லாந்தில் உள்ள 32 மாகாணங்களில் 30 மாகாணங்கள் பிரிவினைக்கு எதிராக ஓட்டளித்துள்ளன. இதன் மூலம் பிரிட்டன் கூட்டமைப்பில் ஸ்காட்லாந்து தொடர்வது உறுதியாகியுள்ளது. ஸ்காட்லாந்து பிரிவினைக்காக கடந்த 2 ஆண்டாக நடந்து வந்த பிரச்சார ஓட்டெடுப்பின் மூலம் முடிவுக்கு வந்துள்ளதோடு பிரதமர் டேவிட் கேமரூன் உள்ளிட்ட இங்கிலாந்தின் ஒட்டுமொத்த அரசியல் சமூகத்துக்கும் நிம்மதியை அளித்துள்ளது. அபரிமிதமான எண்ணெய் வளத்தை கொண்டுள்ள ஸ்காட்லாந்து தனி நாடாக தன் சொந்த காலில் நிற்க முடியும் என்று ஓங்கி ஒலித்த ஸ்காட்லாந்தின் தலைமை அமைச்சர் சால்மாண்டின் முழக்கத்தை மக்கள் நிராகரித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தில் சிக்கி 277 பேர் இறந்துள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இம்மாத துவக்கத்தில் பேய் மழை கொட்டியதால் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. ராணுவத்தினர் இரவு பகலாக மீட்புப் பணியில் ஈடுபட்டு 2 லட்சத்துக்கும் அதிகமானோரை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினர். பெரும்பாலான இடங்களை சூழ்ந்த வெள்ளம் தற்போது வடிந்துவிட்ட போதிலும் மக்கள் இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இந்நிலையில் ஸ்ரீநகரில் நிருபர்களை சந்தித்த முதல்வர் உமர் அப்துல்லா மழை வெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 277ஆக உயர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் MP, MLAக்கள், அரசு ஊழியர்கள் முதல்வரின் நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்க வேண்டும் எனவும் உமர் அப்துல்லா அழைப்பு விடுத்துள்ளார். மழை வெள்ளத்தால் சாலைகள் அரிப்பு, கட்டிடங்கள் சேதம், சொத்துக்கள் நாசம், பயிர் சேதம் என பல வகைகளில் காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒட்டு மொத்தமாக 60,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக காஷ்மீர் தொழில் வர்த்தக கழகம் அறிவித்துள்ளது. காஷ்மீர் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, குடிநீர், மருந்துகள் கிடைப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் சேதமடைந்த வீடுகளை புனரமைத்து தர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பத்மஸ்ரீ விருது பெற்ற பிரபல மாண்டலின் இசைக்கலைஞர் சீனிவாஸ் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். அவருக்கு வயது 45. கடந்த 1969ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் பாலகோலில் பிறந்தவர் சீனிவாஸ். இவரது தந்தை சத்யநாராயணன் மாண்டலின் இசைக்கலைஞர். தந்தையை பின்பற்றி தனையன் சீனிவாசும் மிகச்சிறிய வயதிலேயே மாண்டலின் கற்று இசைக்கலைஞராக பரிணமித்தார். மிக பிரபலமடைந்த சீனிவாஸ் காலப்போக்கில் மாண்டலின் சீனிவாஸ் என்றே அழைக்கப்பட்டார். கடந்த 1998ஆம் ஆண்டு மாண்டலின் சீனிவாஸ் பத்மஸ்ரீ விருது பெற்றார். 2010ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு இசைக்கலைஞர் விருதுகளையும் சீனிவாஸ் பெற்றுள்ளார். மிகச்சிறிய வயதிலேயே இசைக்கலைஞராக புகழ்பெற்ற மாண்டலின் சீனிவாஸ் கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. இருந்தபோதும் மருத்துவ சிகிச்சை பலன் தராமல் வெள்ளியன்று காலை சீனிவாஸ் மரணமடைந்தார். அவருக்கு வயது 45. மாண்டலின் சீனிவாஸ் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்.
இசைத்துறையில் சீனிவாசின் பங்களிப்பு நினைவு கூறத்தக்கது என்று ட்விட்டரில் மோடி தெரிவித்துள்ளார். அவரது கலை காலத்தால் அழியாதது என்றும் அவர் நினைவை விட்டு நீங்க மாட்டார் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் AR ரஹ்மானும் தனது ட்விட்டர் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள சீனிவாஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு திரைத்துறையினர், இசைத்துறையினர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். ஒட்டுமொத்த விடுப்பெடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். ஊதிய உயர்வு, விருப்ப நேர வேலை உள்ளிட்ட 36 அம்ச கோரிக்கைகளை ரயில்வே ஊழியர் சங்கம் வலியுறுத்தி வருகிறது. அகில இந்திய அளவில் ரயில்வே தொழிலாளர்கள் அனைவரும் ஒருநாள் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்துவோம் என்று தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் அறிவித்திருந்தது. இதன்படி வெள்ளியன்று ஒட்டுமொத்த விடுப்பெடுத்து போராட்டத்தில் ரயில்வே ஊழியர்கள் குதித்தனர். சென்னையில் SRMU பொதுச் செயலாளர் கண்ணையா தலைமையில் போராட்டம் நடந்தது. ரயில்வே துறையில் 100% வெளிநாட்டு நேரடி முதலீடு என்றும் PPP அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற முறையில் ரயில்வேயை தனியார்மயமாக்க முயற்சி செய்யும் மத்திய அரசின் முடிவுகளை எதிர்த்து சதன் ரயில்வே மசூரியினரும் ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷனும் அகில இந்திய அளவில் இன்றைய தினம் 11 லட்சம் ரயில்வே சகோதர சகோதரிகள் முதல் கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் பொன்மலை ரயில்வே பணிமனை தொழிலாளர்களும் வெள்ளியன்று ஒட்டுமொத்த விடுப்பெடுத்து போராட்டம் நடத்தினர். அப்போது அந்நிய நேரடி முதலீட்டை தடுக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வாரிசுகளுக்கு பணி அளிக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இன்றைய தினம் நாடு தழுவிய அளவிலே ஒரு நாள் விடுப்பு போராட்டம், அதாவது என்மாஸ் கேஷுவலி போட்டு 100% அந்நிய முதலீட்டை ரயில்வே துறைக்கு திணிப்பதை எதிர்த்தும், தனியார் மயத்தை எதிர்த்தும், 100% பஞ்சப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க கோரியும், 59 வயது வரை லார்ஜஸ் என்கிற விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் வாரிசுகளுக்கு தங்கு தடையின்றி பாரபட்சமின்றி வேலை கிடைத்திடவும், மகளிருக்கு, பெண் தொழிலாளர்களுக்கு பிளெக்சி டைம் என்கிற முறையை அனுமதிக்கவும், இதுபோன்ற 36 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நாடு தழுவிய அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் விடுப்பு போராட்டத்தை எடுத்திருக்கிறோம். பொன்மலை ரயில்வே பணிமனை ஊழியர்கள் அனைவரும் விடுப்பெடுத்து நடத்திய இந்த ஒருநாள் போராட்டத்தால் பல லட்சம் ரூபாய் ரயில்வே துறைக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மஸ்தூர் யூனியன் துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன் தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் சுற்றித் திரிந்த 400 தெருநாய்களை பேரூராட்சி நிர்வாகம் விஷ ஊசி போட்டு கொன்று புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இதனால் பொதுமக்கள், குழந்தைகள் என பலரும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மரக்காணம் பேரூராட்சி நிர்வாகம் சாலைகளில் சுற்றித் திரிந்த நாய்களுக்கு விஷ ஊசி போட்டு கொன்றது. சுமார் 400 நாய்கள் கொல்லப்பட்ட நிலையில் அவற்றின் உடல்கள் மரக்காணம் கடற்கரை பகுதியில் புதைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ப்ளூ கிராஸ் அதிகாரிகள் கடற்கரை பகுதிக்கு வந்து புதைக்கப்பட்ட நாய்களின் உடல்களை தோண்டி எடுத்தனர். நாய்கள் விஷ ஊசி போட்டு கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக ப்ளூ கிராஸ் அமைப்பின் பொது மேலாளர் டான் வில்லியம்ஸ் தெரிவித்தார். நாய்களின் உடல்களை உடனடியாக அகற்றி அவற்றை சரியான முறையில் அழிக்காவிட்டால் சுற்றுவட்டார பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படும் என்றும் நிலத்தடி நீர் மாசடையும் என்றும் வில்லியம்ஸ் கூறினார். ஒரு 4 நாள் முன்னாடி டவுன் பஞ்சாயத்து சேர்ந்தவங்க சுமார் 400 நாய் விஷ ஊசி போட்டு கொன்றது மற்றும் கடற்கரை ஓரத்தில் வந்துட்டு புதைத்தாக வந்துட்டு தகவல் கிடைச்சது. நாங்கள் இங்கே விரைந்து பார்க்கும்போது வந்துட்டு 8 மாஸ் கிரேவ் கலரிங்க இருக்கு. சுமார் ஒவ்வொரு கலரையில் வந்துட்டு 50 நாய் கிட்டத்தட்ட வந்துட்டு புதைச்சிருக்காங்க. சாட்சிக்காக, எவிடன்ஸுக்காக வந்துட்டு எடுக்கிறோம். இப்போ சூழலை வந்துட்டு பாதிக்கும். எபிடமிக் வந்துட்டு மற்றும் வியாதிங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல பொல்யூட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 400 நாயோடைய அழிவு வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல வந்துட்டு மிங்கிள் ஆயிட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துங்க எல்லாம் வந்துட்டு போர்வெல் வச்சுட்டு தண்ணி இறைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு பாதிப்பு வரும். 400 நாய்களை விஷ ஊசி போட்டு மரக்காணம் பேரூராட்சி கொலை செய்த சம்பவம் தமிழகம் முழுவதும் உள்ள விலங்கு நல ஆர்வலர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துணை மருத்துவ படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னையில் வெள்ளியன்று துவங்கியது. BSc நர்சிங், பிஃபார்ம், BASLP எனப்படும் பேச்சு பயிற்சி படிப்பு, BPT எனப்படும் பிசியோதெரபிக்கான படிப்பு, BOT என்று அழைக்கப்படும் ஆக்குபேஷனல் தெரப்பி, BSc ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி, BSc ரேடியோதெரபி டெக்னாலஜி, BSc கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி எனும் இதய நுரையீரல் கருவி தொழில்நுட்ப படிப்பு உள்ளிட்ட 8 படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு வெள்ளியன்று சென்னையில் துவங்கியது. மருத்துவம் கிடைக்காத மாணவ மாணவிகள் மருத்துவ துணை படிப்புகளில் ஆர்வம் காட்டினர். கன்னியாகுமரி நாகர்கோவிலிருந்து வந்திருக்கேன்.
கன்னியாகுமரி குமாரசாமி காலேஜ் கேட்டேன். 895 மார்க் எடுத்தேன். கிடைச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். அண்ணாசாமி ராஜம்மாள் காலேஜில் படிக்கணும்னு எனக்கு ஆசை, கிடைச்சிச்சு. திருவண்ணாமலேருந்து வரேன். எங்கள் 10th 879. நான் நினச்ச மாதிரியே கோயம்புத்தூரில் டெக்சிட்டி காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் இடம் கிடைச்சிருக்கு. துறையூர்லேருந்து வரேன். பிசியோதெரப்பி கோர்ஸ் ரொம்ப எதிர்பார்த்தேன். அது திருச்சி கமலம்ல கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சென்னையில் ஆகஸ்ட் 19 முதல் 27ஆம் தேதி வரை நடக்கவுள்ள பொதுப்பிரிவினருக்கான முதல்கட்ட கலந்தாய்வின் முடிவில் 2317 காலியிடங்கள் ஏற்பட்டன. அந்த காலியிடங்களை நிரப்ப 2ஆம் கட்ட கலந்தாய்வு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி அரங்கில் செப்டம்பர் 19ஆம் தேதி வெள்ளியன்று துவங்கியது. மாணவர்கள் மேலும் விவரங்களுக்கு www.tnhealth.org மற்றும் www.tngov.in என்ற இணையதளத்தில் தகவல் பெறலாம். மேலும் தகவல் பெற www.tnhealth.org, www.tngov.in. ஏர்வாடி தர்காவில் நடந்த 840ஆம் ஆண்டு சந்தனக்கூடு திருவிழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்படும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை வெகு விமர்சையாக நடந்தது. இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து ஆடி பாடி செல்ல மேளதாளங்கள் முழங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பர ஊர்வலத்தை பின்தொடர்ந்து யானை மீது சந்தனக்குடம் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழாவானது இவரிடம் 840ஆம் ஆண்டு திருவிழாவாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த திருவிழாவின் சிறப்பம்சம் ஜாதி, மொழி, இனம் வேதமின்றி அனைத்து மக்களும் ஒருங்கே சங்கமித்து சிறப்பாக கொண்டாடும் விழாவாகும். இந்த திருவிழாவில் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு பிரதிநிதித்துவமும் ஒவ்வொரு கட்டளையும் கொடுக்கப்பட்டு அன்றிலும் இன்று வரை சகோதரத்துவத்தோடு ஒரு இனப்பற்றுதலோடு ஒரு தேசிய உணர்வோடு இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஊர்வலத்தை தொடர்ந்து இப்ராஹிம் ஹஹீத் சமாதியில் சந்தனம் பூசப்பட்டது. தர்காவில் நடந்த சிறப்பு தொழுகையில் கேரளா, கர்நாடகா மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். சீன அதிபரின் மனைவி பெங் லியூயான் டெல்லியில் உள்ள பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனது மனைவி பெங் லியூயானுடன் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சீன அதிபரின் மனைவி பெங் லியூயான் டெல்லியில் உள்ள தாகூர் சர்வதேச பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது சீனாவில் தன்னுடைய அனுபவங்களை மாணவிகளுடன் அதிபரின் மனைவி பகிர்ந்து கொண்டார். சீன நாட்டின் முதல் பெண்மணியுடனான சந்திப்பு சீனா குறித்த பல விஷயங்களை அறிந்து கொள்ள உதவியாக இருந்ததாக மாணவிகள் மகிழ்ச்சியுடன் கூறினர். I think it's a great pleasure for all of us to have the opportunity to meet the first lady of China. We're the only school who's got this opportunity to meet it was a very pleasurable moment for us. She came, she met all of us, she greeted all of us, she told us about how life in China is and how she liked her experience in India. I think it was overall a very good experience for all of us. பள்ளி நிகழ்ச்சியின் போது தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூரின் பாடல் இசைக்கப்பட்டது. அப்போது பாடலுடன் இணைந்து அதிபரின் மனைவி பெங் ஹம் செய்தது மாணவிகளை கவர்ந்தது. What I think is that it was a really great experience. We really had fun. We enjoyed ourselves, and even she was very sweet with us. She was also enjoying the event. We saw her singing with the folk song and everything. ஜி ஜின்பிங்கை மணப்பதற்கு முன் சீனாவின் புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடகியாக விளங்கிய பெங் லியூயான் தனது அழகிய தோற்றம், இனிய குரலால் சீன நெஞ்சங்களை தொட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,168 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,521 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,605 ரூபாயாக இருந்தது. நவராத்திரி திருவிழாவுக்காக மயிலாடுதுறையில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. இந்த ஆண்டு நவராத்திரி விழா வரும் 25ஆம் தேதி துவங்கி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் கொலு பொம்மைகள் செய்யும் பணியில் கலைஞர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பாரம்பரியமாக கொலு வைப்பவர்கள், புதிதாக கொலுவை வைப்பவர்கள் என அனைத்து தரப்பினரும் கேட்கும் எல்லா விதமான பொம்மைகளையும் செய்து கொடுக்கின்றனர். இதில் சுவாமிகள், முக்கிய தலைவர்கள், தொழிலாளர்கள், செட் பொம்மைகள், குழந்தைகள் விரும்பும் சோட்டா பீம் பொம்மைகள் என 2000 வகையான பொம்மைகள் தயாரித்து வருவதாக கைவினை தொழிலாளர்கள் தெரிவித்தனர்.
நவராத்திரி கொலுமைகள் தயாரிக்கிற பணியில நாங்க வந்து ஒரு எங்க கடந்த 4 தலைமைகளா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். 2000க்கு மேற்பட்ட வகையில் உள்ள பொம்மைகள்லாம் எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கொலு வைக்கிறாங்கன்னா இந்த வருஷம் புதுசா வைக்கிறவங்க இருக்காங்க, கொலு வைக்கிறவங்க இருக்காங்க. இது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷமா 40 50 வருஷமா கொலு வந்து பாரம்பரியமா கொலு வைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவை, என்னென்ன மாதிரி ஐட்டங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பொம்மை தொழில வந்து 35 வருஷமான அனுபவம் எனக்கு உண்டுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நவராத்திரி நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விற்பனைகள் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து காகித குழுப்பொம்மை மண்பொம்மை ரெண்டுமே உற்பத்தி பண்றோம். காகித குழுப்பொம்மையோட பாரம்பரியமா வந்து இந்த மண்பொம்மையை தான் மக்கள் விரும்பி வாங்கி வந்து பாக்குறாங்க. வெளி மாநிலத்தில இருந்து வந்து வாங்குறாங்க, தமிழ்நாட்டில இருந்து வந்து வாங்குறாங்க. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலிருந்து வந்து வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த பொம்மைகள் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. பொம்மைகள் தத்ரூபமாக செய்யப்பட்டுள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்துள்ளதாக கலைஞர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.